Hello everyone. In the previous class, we have learned many things about sets, right? What is a set? A well-defined collection of objects. What are the other things we have learned in that class? Finite set. In finite set, number of elements we can countable. That is a finite set and infinite set. And what are the other things we have learned? Anyone? Anyone would comment? Yeah, subset, superset. Then Venn diagrams. Yeah. Then what are the other things? De Morgan's law, yeah, complements law. Then, okay, these are the basic things about sets we have learned in the previous class. In this session, what we are going to learn is relations and function. This is the second chapter in 11th maths. Okay. Relation and function. அது என்ன relation? ரிலேஷனோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம போவோம். ஓகே, வெரி பேட் ஜோக். ஓகே, ரிலேஷன் அப்படின்னா இப்போ ஒரு ரெண்டு திங்ஸ் இருக்கு, அதை எப்படி நம்ம ரிலேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது அது நார்மலான ஒரு நம்ம பேசுற வழக்கு. இப்போ சப்போஸ் வேற என்ன சொல்லலாம் ரிலேஷன் அப்படின்னா? ரிலேட்டிவ்னாலே தொல்லையா? ஹூ செட்? ஓகே ஓகே ஓகே, கமிங் பேக் டு சப்ஜெக்ட். ஆக்சுவலி எப்படின்னா மேத்ஸ்ங்கிறதே வந்து என்னன்னா ஒரு ஃபைண்டிங் எ பேட்டர்ன், ஒரு எவ்ரிதிங்ல இருக்கிற ஒரு பேட்டர்னை நம்ம ஃபைண்ட் பண்றது. there is the link between quantities that change. இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்ப அப்படி இருக்கு, அந்த அந்த அதெல்லாம் நம்ம வந்து அதுக்கு இடையில இருக்கிற பேட்டர்னை கண்டுபிடிப்போம் மேக்சிமம். சப்போஸ் எப்படி சொல்லலாம், சப்போஸ் இப்போ ஃபர்ஸ்ட் திங் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட்ஸ். அது என்ன கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட்ஸ்? செட் ஏ இருக்கு, செட் பி இருக்கு. ஒரு செட் ஏ, செட் பி இருக்கு. இதுல இருக்கிற திங்ஸ்க்கும் என்னென்ன ரிலேஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம படிக்க போறோம். சப்போஸ் இப்ப கார்ட்டீசியன் ப்ராடக்ட், இப்ப செட் ஏல ஏபிசி இருக்கு, ஏபிசி இருக்கு. செட் பில வந்து 1 2 3 4 இப்படி இருக்கு, சரியா? 1 2 3 4. A is related with 1, B is related with 2, C is related with 3, 4க்கு எதுவுமே இல்ல. ஸோ இப்ப கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா A கிராஸ் B இல்லையா? சரியா? அப்போ என்னெல்லாம் இருக்கும் வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க. A,1, A,2, A,3, A,4. Then again B,1, B,2, B,3, B,4. Then C,1, C,2, C,3, C,4. இவ்ளோ இருக்கும் இல்லையா? இதெல்லாம் சேர்ந்ததுதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்ப எத்தனை நமக்கு பேர்ஸ் கிடைச்சது? இவங்க இந்த A,1 அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த A,1 இவங்க வந்து ஒரு ஆர்டர்ட் பேர். This is the first element A. The first element A belongs to set A. This is the belongs to, right? இந்த நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். சப்செட்டுக்கும் பிலாங்ஸ் டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும். அதை வச்சுதான் நம்மள சம்ஸ் குழப்புவாங்க. A belongs to A. அப்ப இந்த செகண்ட் எலிமெண்ட் 1 வந்து belongs to B இல்லையா? This A belongs to set A. உங்களுக்கு நல்லாவே தெரியும், எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்ல எழுதணும், செட்டை வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதணும். அப்புறம் இதுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் இந்த 1 2 3 இருக்கு இல்லையா? எய்தர் 1 or 2 3 எல்லாம் வந்து பிலாங்ஸ் டு செட் பி. இவ்வளவுதான். இப்ப கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் த செட்ஸ், ஒரு ரெண்டு செட் இருக்கு, அந்த செட்டை வந்து ஆர்டர்ட் பேர்ஸா நம்ம எழுதியிருக்கிறோம். அதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் செட். இப்போ ஆர்டர்ட் பேர்ஸ், அது என்ன ஆர்டர்ட் ட்ரிப்லெட்? இப்போ சப்போஸ் உங்ககிட்ட வந்து இப்ப ரெண்டு செட்டு, இப்போ ஒரு நிமிஷம், ட்ரிப்லெட்டா 3, சரியா? அவ்வளவுதான். பார்க்கலாம், நிறைய சம்ஸ் பார்க்க போறோம், அப்போ நமக்கு ஈஸியா புரியும். சப்போஸ் உங்ககிட்ட வந்து ஒரு செட் 1,2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து இதுக்கு ஒரு சம்மே இருக்கு, நம்ம அடுத்த நெக்ஸ்ட் படிக்கும்போது பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா, ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட்ஸ் ஆர்டர்ட் பேர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னன்னா, ஆக்சுவலி என்ன என்கிட்ட கேட்டிருந்தாங்க அப்படின்னா, மேம் இந்த கிளாஸ் எப்படி இருக்கணும்னா ஒரு ரொம்ப பேசிக்ஸா ஃபர்ஸ்ட் 11th மேத்ஸ் புக்கை படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அப்புறம் எங்களோட புக்கை லைன் பை லைன் நீங்க கவர் பண்ணிருக்கணும். ஏன்னா இது அந்த கிளாஸ் லேர்ன் பண்ணிட்டு போய் நான் என் புக்கை பார்த்தேன்னா எனக்கு ஓகே, ஐ ஹவ் லேர்ன் வெரி வெல் லைன் பை லைன். நான் அந்த புக்கு
அப்படி இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பேசிக் செக்ஷன் எடுத்துட்டு இருக்கோம். ஜேஇ மெயின்ஸ் அதெல்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இதெல்லாம் வந்து குயிக்கா அப்படி ஒரு 5 மினிட்ஸ்ல ரிவிஷன் பண்ணிட்டு நம்ம ஜேஇ சம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். அது கொஞ்சம் டஃபா இருக்கும். அது வந்து வேற பிளேலிஸ்ட்ல இருக்கும், நீங்க பாத்துக்கலாம். சரி, ஓகே, கமிங் பேக் டு சப்ஜெக்ட். செட் ஏ. செட் ஏ வந்து 2 கலர்ஸ் இருக்கு, ரெட்டும் ப்ளூவும் சொல்றாங்க. செட் பில வந்து பிசிஎஸ், அதான பிசிஎஸ் பேக், கோட் அண்ட் எஸ் என்னதுப்பா? அதிலே போட்டிருப்பாங்களே உங்க புக்ல, பார்த்து சொல்லுங்க. எஸ் என்னது? புக் யார்கிட்டயுமே இல்லையா? ஓபன் த புக் அண்ட் டெல் மீமா. ஏன்னா எனக்கு உங்க புக்கை பேஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் எடுக்க சொல்லியிருக்காங்க. பேகு, கோட்டு, எஸ் வந்து ஷூவா? சரி, என்னவோ. ஓகே, ஒருத்தர்கிட்ட வந்து இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அடிக்கடி பாத்தீங்கன்னா, எனக்கு இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடுறதுனே தெரியல, என்ன கலர் காம்பினேஷன் போடுறதுனே தெரியல, இந்த ஷாலுக்கு இது மேட்சிங்கா இருக்கா ஆகுவோ அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி இப்ப இவர்கிட்ட என்னன்னா ரெட் அண்ட் ப்ளூ 2 கலர்ல இருக்கு. ரெட் அண்ட் ப்ளூ 2 கலரு சாய்ஸஸ். இந்த 3 விஷயத்த வந்து நம்ம என்னென்ன வகையில எல்லாம் அவர் போட்டு போலாம், மேட்சிங்கா போட்டு என்னென்ன வகையில எல்லாம் அவர் வந்து ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெட் கலர்ல இது என்ன பண்ணலாம், இதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி இருக்கும், A cross B is equal to ஃபர்ஸ்ட், இதான ஃபர்ஸ்ட் செட். எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஆர்டர்ட் பேர்ல ஃபர்ஸ்ட் செட் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ரெட் கமா பி. ஒரு ரெட் கலர் பேக், சரியா? அப்புறம் ரெட் கலர் கோட், அப்புறம் சீக்கிரம் ரெட் கலர் ஷூ. ரொம்ப கேவலமா இருக்கும்ல ரெட் கலர்ல ஷூ போட்டா, ராமராஜன் மாதிரி. ஐயோ, ராமராஜன் ஃபேன்ஸ் சண்டைக்கு வருவாங்க. தென் ப்ளூ கலர், ரெட் கலர் முடிச்சிட்டோமா? அப்புறம் மீதானமா ப்ளூ கலர் பேக், ப்ளூ கலர் கோட்டு, ப்ளூ கலர் ஷூ. வாவ், ப்ளூ கலர் ஷூ. சரியா? அப்போ எவ்வளவு நமக்கு ஆர்டர்ட் பேர்ஸ் கிடைச்சிருக்கு? 1 2 3 4 5 6. There are 6 ordered pairs இல்லையா? 6 ordered pairs. Okay. 6 ordered pairs. இப்படி கர்சிவ் எழுதுறதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன, ஸ்பெல்லிங் பார்க்க வேண்டியது. ஓகே, ஆர்டர்ட் பர்ஸ். இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A cross B ல வந்து இப்படிதான் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதுறோம் இல்லையா? ரெட், ப்ளூ. ஓகே, எத்தனை கிடைச்சிருக்கு? 1 2 3 4 5 6 இல்லையா? இப்போ நீங்க ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்ல எதெல்லாம் நீங்க சொல்லலாம், நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரியல் லைஃப்ல வேற என்னெல்லாம் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ்ல இருக்கீங்க, நீங்க வந்து நம்பர் பிளேட் போடணும். சரியா? நம்ம எல்லாரோட பைக்குலாம் பார்த்துருப்பீங்களா, TN45, TN81, சென்னைனா TN01 அப்படிலாம் இருக்கும் இல்லையா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா, டெல்லி, மத்திய பிரதேஷ், கர்நாடகா. சரியா? given two ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் எம்டி செட்ஸ். அதனால நான் எம்டி செட்ஸ், அதுக்குள்ள ஏதாவது எலமெண்ட்ஸ் இருக்கணும். எதுவுமே இல்லைன்னா என்னது, எம்டி செட். அப்புறம் இன்னொரு விஷயம், இது என்ன ஃபார்மா? இது வந்து ரோஸ்டர் ஃபார்ம் இல்லையா? ரோஸ்டர் சொல்றாங்க, ரோஸ்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம் தான் வந்து ஃபியூச்சர்ல நமக்கு நிறைய யூஸ். இது வந்து ரோஸ்டர் ஃபார்ம்ல என்ன பண்ணுவோம், வித்தின் த பிரேசஸ் கமா போட்டு எல்லா எலமெண்ட்ஸ் எழுதுவோம், அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம்ல அதுக்குள்ள ஒரு கிவன் ரூல் போட்டு எழுதுவோம். சரியா? சின்ன சின்ன ரிவிஷன் பண்ணிக்கலாம் அப்பப்போ. நான் எம்டி செட், அதான் அதுக்குள்ள ஏதாவது எலமெண்ட் இருக்கணும். சட்டில ஏதாவது இருந்தாதான் பரிமாற முடியும் இல்லையா? சோ அதுக்குள்ள ஏதாவது எலமெண்ட்ஸ் இருந்தாதான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து ரிலேட் பண்ண முடியும், அந்த காம்பினேஷன் ஆர்டர் பேர் ஆக முடியும். உள்ள ஒண்ணுமே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அதனால given two non empty sets P and Q. P and Qங்கிறது ஒரு 2 நான் எம்டி செட்ஸ். டெஃபினிஷன் படிக்கும்போது ஒரு மாதிரி இருக்குல்ல? சோ எதுக்கும் டெஃபினிஷன். given two non empty sets P and Q, yes. The Cartesian product P cross Q, yes. The set of all ordered pairs. Yes, இந்த இருக்கு இல்லையா? இந்த P cross Q is the set of, இது எப்படி ரீட் பண்ணணும்? So the set of all ordered pairs P, Q such that P belongs to capital P. That இது என்னது? அதோட செட் இல்லையா? Q belongs to capital P. இப்பதானே சொன்னேன் இந்த எலிமெண்ட்ஸ்லாம் வந்து இதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிலாங்ஸ் டு செட் ஏ, இதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் பிலாங்ஸ் டு செட் பி இல்லையா? அதான் இங்க வந்து டெஃபினிஷன்ல அவ்வளவு நீட்டா சொல்லிருக்காங்க. given two non-empty sets P and Q, the Cartesian product P cross Q is the set of all ordered pairs of elements from P and Q, that is P cross Q
is equal to the set of all ordered pairs P, Q is such that P belongs to P and Q belongs to Q. Okay. இது வந்து செட் பில்டர் ஃபார்ம் இல்லையா? இது இந்த ஃபார்ம்க்கு என்னதுப்பா? இந்த ஃபார்ம் என்னது? செட் பில்டர் ஃபார்ம். அதோட கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க, அது எதை சேர்ந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ உங்களோட நம்பர் பிளேட் இருக்கு இல்லையா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் டிஎல், டெல்லினா டிஎல்னு இருக்கணும். மத்திய பிரதேஷ்னா எம்பின்னு, ஏன் கர்நாடகா எம்பா எங்க தமிழ்நாடுலாம் போடல, டிஎன். ஓகேயா? இப்படி இருக்கணும். அடுத்தது வந்து இப்போ TN01 சென்னை இல்லையா? இப்போ 2, 3 இந்த மாதிரி இருக்கணும். அப்படி நீ உருவாக்கணும்னா எத்தனை ஆர்டர் பேர்ஸ் வரும் அப்படின்னு தான் சம்மிப்போம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டே போயிடலாம். சப்போஸ் இதுல எத்தனை ஆர்டர் பேர்ஸ் வர சான்சஸ் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. You know the answer, you can put your answers in the comment section. Okay, come on. Yeah, ordered pairs. Suppose இது நம்மளோட P வந்து என்னதுப்பா? டெல்லி, மத்திய பிரதேஷ், கர்நாடகா. ஓகேயா? நம்மளோட Q என்னதுமா? 01, 02, 03. சரியா? அப்ப நம்மளோட ordered pairs P cross Q is equal to என்னெல்லாம் இருக்கலாம்? சான்சஸ் இருக்கு. First letter வந்து from the first setல இருந்து வரணும் இல்லையா? DL, 01, DL, 02 இதெல்லாம் எழுதணுமா? DL, 03. Then MP, 01, MP, 02, MP, 03 and Karnataka. Capital letter போட்டுக்கலாம். இல்லனா டிராபிக் இல்லையா? நம்பர் பிளேட் ஒழுங்கா இல்ல. Karnataka 02, Karnataka 03. Yeah. How many? 3 cross 3. There are 9 ordered pairs. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. There are 9 ordered pairs for this example. Okay. Note. என்னமா அது note? Important note. எப்பவுமே நோட் இருக்கிறத கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 ordered pairs are equal. இப்போ ரெண்டு ordered pair equal அப்படின்னா, இப்போ அதாவது A, B is equal to C, D அப்படின்னா corresponding elements A is equal to C, B is equal to D ன்னு அர்த்தம். பார்க்கலாமா? அதாவது first elements A யும் C தானே first elements, B யும் D யும் second elements இல்லையா? இப்போ இங்க இது ஒரு ordered pair இல்லையா? அப்போ x plus 1 is equal to 3. Isn't it? Y minus 2 is equal to 1. இப்போ இதுக்கு அப்புறம் x சொல்ல தெரியாதா? 3 minus 1 இல்லையா? x is equal to 2. Y is equal to 1 plus 2 transposing. இப்படி போனா பிளஸ் ஆயிடும். Y is equal to 3. நம்மளோட ஆர்டர் பர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு given condition என்னன்னா, இது வந்து ரெண்டும் ஈக்குவல். இது ரெண்டு ஈக்குவல்னா கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். புரியுறதா? ஓகே. சப்போஸ் நம்மளோட இப்போ n of a ஃபர்ஸ்ட் செட்ல 1, 2 இப்படி இருக்கு. செகண்ட் செட் PQல வந்து A, B, C இப்படி இருக்கு. n of A னா என்ன? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் தி செட் B. சாரி, இது A ன்னு வெச்சுக்கலாம். ஏன்னா மகா குழப்பமாக இருக்கிறதே. யா, இப்போ வந்து நம்மளோட செட் Aல வந்து 1 and 2 these two elements இருக்கு. Color is not good ma'am. Okay ma, thank you. Bல வந்து A, B, C. சரியா? இதுல 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ n of A னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் தி செட் A. n of A னா என்னது? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் தி செட் A. எவ்வளவுப்பா? 2. ஓகே, 1 and 2. நான் n of B வந்து இதெல்லாம் பேசிக் திங்ஸ் 10thலயே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3 இல்லையா? அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ்ல எத்தனை ஆர்டர்ட் பேர்ஸ் இருக்கும்? n of A cross B எவ்வளவு இருக்கும்? 2 into 3, 6. Isn't? So we check the previous problem. இங்க n of P எவ்வளவுப்பா? n of P 3. Yes. n of Q எவ்வளவுமா? 3. Cartesian product n of P cross Q which is equal to 3 into 3, 9. Yes. Yeah. The same thing happened here also. Here n of A is 2, n of B is 3. என்னோட ஆர்டர் பவர்ஸ் எவ்வளவு இருக்கணும்? 2 into 3, 6 இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6. There are 6 ordered pairs. Fine. Good. Shall we go?
இப்போ இந்த கம்யூட்டேட்டிவ்லாம் இருக்கும்ல, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி A into B is equal to B into A இல்லையா? மேட்ரிசஸ் படிச்சிட்டீங்களா? அதுல வந்து வராது மல்டிப்ளிகேஷன் இல்லையா? ஓகே. இங்க ஆர்டர்ட் பர்ஸ் P cross Q ன்னு ஒரு ஆர்டர்ட் பேர். இப்போ கிவன் செட் என்னமா? P ல வந்து என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? ABC. Q ல வந்து R ஒண்ணே ஒண்ணு. P cross Q எழுதலாமா? P cross Q. மேக் இட் ஃபாஸ்ட். சீக்கிரம் பேசிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டா கடகடன்னு அடுத்தடுத்த சம்ஸ் போட்டுட்டே இருக்கணும். சரியா? டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. P cross B என்ன வரும்? சாரி P cross Q அப்புறம் Q cross P கண்டுபிடிச்சு ரெண்டு ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். சீக்கிரம் யாராவது செக் பண்ணி ஒருத்தர் ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். அடடா இதுல இருந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுமா. ஆர்டர்ட் பர்ஸ்னா என்ன? A, R அப்புறம் B, R அப்புறம் C, R. சரியா? இதான் P cross Q. சரி, இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்ப அப்படியே உல்டானா என்னது? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் Q னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் should be from set Q. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதுல இருந்து வரணும் அப்படின்னு அர்த்தம். புரியுறதா? R, A, R, B, R, C. இது ரெண்டு ஈக்குவலாவா இருக்கு? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதுவும். So P cross Q which is not equal to Q cross B. The bada important thing. Okay. Number of elements இங்க பாருங்க. இந்த ஆர்டர்ட் பேர் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர் இருக்கு இல்லையா? அந்த 1 2 3 1 2 3 அது ஈக்குவலா இருக்கலாம். ஆனா அதுக்குள்ள இருக்கு இல்லையா? இந்த A, R, R, A இருக்கு இல்லையா? A, R is not equal to R, A. Suppose 1, A is not equal to A, 1. Isn't it? Okay. That's the very important thing. Okay. Set A 1, 2, 3. Set B 1, 3, 4. Is this 3? Oh God. What a bad. Eraser, go to hell. Okay. Ma'am, your yellow color is not visible. Sarima. 3, 4. Okay. 3, 4. So, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இதெல்லாம் 10th ல போட்டுருப்பீங்க இல்லையா? Make it fast. B intersection C னா என்னது? B intersection C னா B க்கும் C க்கும் எது காமனா இருக்குமா? B intersection C. என்ன அது காமனா இருக்கு? 4 தான் காமனா இருக்கு இல்லையா? Just 4. Okay. அப்போ A cross B intersection C. அப்போ இந்த A க்கும் இந்த B intersection C க்கும் தான் நம்ம வந்து இப்ப ஆர்டர்ட் பேர் எழுதலாமா? எழுதலாமே. லாம் 1, 4. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. B செகண்டா இருக்கு. சரியா? இதுதான் இந்த B intersection C இருக்கு இல்லையா? இதுதான் இது. சரியா? அப்போ A ல வந்து ஃபர்ஸ்ட் 1, 4. இங்க ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. மேக் இட் பாஸ்ட் 2, 4, 3, 4. ஓகே? டடா என்ன பண்ணிருக்கோம்? B intersection C கண்டுபிடிச்சோம். ரெண்டுக்கும் B intersection என்னது? ரெண்டுக்கும் காமனா இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் இன்டர்செக்ஷன். சோ காமனா இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா இங்க 4 தான் காமனா இருக்கு. நம்மளோட செட் A ல வந்து என்ன இருக்கு? 1 2 3. There are 3 elements in the set A. So I am going to find the Cartesian product of A cross B intersection C. There are 3 ordered pairs I have got for this first question. Then A cross B intersection A cross C. அப்ப first A cross B பார்த்துடலாமா? A cross B என்ன? இதோ இருக்கு. ஏயும் பியும் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் A cross B னா என்ன? ஆர்டர்ட் பேர். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. A cross B னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட். மேம் மல்டிப்ளை பண்ணணுமான்னு யாரோ கேக்குறா. ஏதோ ஒரு ப்ராவர்ப் சொல்வாளே. ஏதோ சொல்வாங்களே. விடிய விடிய அத மாதிரி. ஏம்மா மல்டிப்ளை பண்ணக்கூடாது? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். சரியா? ஆர்டர்ட் பேர்ஸ். இப்பதான் ஜாயின் பண்ணியா கிளாஸ்? ஓகே. A cross B 1, 3. Make it fast. 1, 3. இதற்குல இதான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். இதுல இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். சரியா? 1, 3. Then good. முடிச்சிட்டான் ஒருத்தன். Good boy. Then 2, 3. 2, 4. அப்புறம் 3, 3. 3, 4. Very good. A cross B கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் A cross C. A cross C. C ல வந்து 4, 5, 6. Oh God. இதுல 3 இருக்கு. இதுல 3 இருக்கு. 3 into 3. 9 ordered pairs will come. Fast எழுது. 1, 4. Anyone? Make it fast. 1, 5. 1, 6. 2, 4. 2, 5. 2, 6. 3, 4. 3, 5. 3, 6. So,
there are 9. A cross B கண்டுபிடிச்சோம், A cross C கண்டுபிடிச்சோம். அது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன். இது ரெண்டுலயும் எதெல்லாம் காமனா இருக்குன்னு பார்க்கலாமா? 1,3 எங்கேயாவது இருக்கா? இல்ல. 1,4 இருக்கு. எஸ் 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 கண்டுபிடிச்சிட்டோம். 1,4 இருக்கு. தென் 2,3 இருக்கா எங்கேயாவது? நோ, ஏன்னா 3ஏ கிடையாது இதுல. 2,4 2,4 எஸ். 3,3 நோ. 3,4 எஸ் எஸ். How many? Second question ஓட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் என்னமா? A cross B intersection A cross C which is equal to 1,4 2,4 3,4. That's all. Okay, இடம் இல்லையே. தேர்ட் கொஸ்டின் செய்யணுமே. ஸ்லைட் இருக்கா? நோ. ஓகே, இது புரிஞ்சிடுது இல்லையா? நீங்க இதை எரேஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஓகே, மீதம் ரெண்டும் அதே சேம் தானேமா? போட்டுறீங்களா இல்ல நானே சால்வ் பண்ண? யூ வாண்ட் மீ டு எக்ஸ்பிளைன் அகைன்? ஓகே, வில் டூ தட். Lazy guys. Start. தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க? A cross B union C. What is B union C? ரெண்டையும் சேர்த்து எழுதணும். காமன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் விட்டுறணும். யூனியனா என்ன பண்ணணும்? யூனியன் எல்லாத்தையும் ஒரு நிறைய யூனியன் இருக்கும் இல்லையா? தொழிலாளர்கள் யூனியன், மாணவர்கள் யூனியன், அத மாதிரி இது யூனியன். பியும் சிலயும் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதணும். ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் எழுத வேண்டிய அவசியம் இல்ல. எதெல்லாம் இருக்கு? 3,4. இங்க 4,5,6 இருக்கு. இந்த 4 எழுதணுங்கிற அவசியம் இல்லை. சரியா? தென் A intersect C. A Cartesian product of B union C. B union C. B union C இந்த இருக்கு. A இந்த இருக்கு. ரெண்டுக்கும் என்னது கேட்டிருக்காங்க? கார்டீசியன் ப்ராடக்ட். ஸ்டார்ட் பண்ணலாமா? யாராவது சீக்கிரம் போட்டு ஆன்சர் சொல்ல பார்க்கலாம். நானே 1,3 1,4 1,5 1,6. Then 2,3 2,4 2,5 2,6. Then 3, இன்னுமா? எஸ் 3,3 3,4 3,5 3,6. எடா எத்தனை எலிமெண்ட்ஸ், எத்தனை ஆர்டர்ட் பார்ஸ் இருக்கு பார்க்கலாமா? எத்தனை வரணும் ஃபர்ஸ்ட்? B யூனியன் C ல 1 2 3 4 இருக்கு. 4 இருக்கா? A ல எத்தனை இருக்கு? 1 2 3 இருக்கா? அப்ப 3 into 4 12 வரணும் இல்லையா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. There are 12 ordered pairs. Okay, okay. Then fourth question. Make it fast. அதாவது ஃபர்ஸ்ட் பேசிக்கா தெரிஞ்சுக்கணும்னு வர்றவங்களுக்கு இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். If you know already all these things, you can go and listen to the session. Okay, it is available in the different playlist. Okay, all right, come. Then fourth question என்ன? A cross B. First A cross B கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் A cross C கண்டுபிடிக்கலாம். அப்புறம் அது ரெண்டையும் சேர்த்து A cross B union A cross C சொல்லலாம். ஓகே ஓகே. A cross B இது ரொம்ப ஈஸி தானேம்மா? இது மறுபடியும் எழுதணுமா? நான் ஓகே எழுதிடுங்க. நான் ஆன்சரே எழுதுறேன். இல்ல எழுதலாம். A cross B. A ல எத்தனை இருக்கு? 3. B A cross B எத்தனை எழுதிருக்கோமே இந்த யா 1,3 2,3 3,3 1,4 2,4 3,4. A cross C ஆல்ரெடி இங்க இருக்கு. நான் ஏற்கனவே பார்த்ததுதான். அது ரெண்டுக்கும் யூனியன் சேர்த்து காமன் எழுதிடலாம். சரியா? மேக் இட் ஃபாஸ்ட். இல்லைன்னா ஒரு மாதிரி டைம் ஓடிட்டே இருக்கும், நிறைய லேர்ன் பண்ண முடியாது. சரியா? 1,5 1,6 2,3 2,4. I think no need to write all these things. The time waste. Hope you all know very well already. 10th ல போட்டிருப்பீங்க இல்லையா இந்த சம்ஸ்லாம்? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? if P is equal to 1,2 P cross P cross P. அது P cross P cross P. this will give triplet. இது வரைக்கும் ஆர்டர்ட் பேர்ல வந்து ஆர்டர்ட் பேர் பார்த்தோம். ஆர்டர்ட் ட்ரிப்ளெட். இப்போ மேம் இப்போ வந்து நீங்க என்னன்னா P ல இப்போ வந்து 1,2 சரியா? P cross P நான் அதே தான் திருப்பி பண்ண போறோம். 1,2க்கும்
cross 1, 2, 1, 2 பண்ணலாமா? என்னெல்லாம் இருக்கும்? ஆர்டர் ட்ரிப்ளெட். இதுக்கு பேர் ஆர்டர் ட்ரிப்ளெட். P cross P என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கும் சொல்லு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 1, 1 எஸ் எஸ் 1, 1, 2 எஸ் 1, 2, 1 then 1, 2, 2 2, 1, 1 2, 1, 2 2, 2, 1 then 2, 2, 2 ஆஹா எவ்வளவு வந்திருக்கு? எத்தனை ஆர்டர் ட்ரிப்ளெட்? ஆர்டர் ட்ரிப்ளெட் இது பேர் என்னது? ஆர்டர் ட்ரிப்ளெட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஏன் 2 into 2 into 2 இல்லையா? so 8 okay understand good then அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? read carefully. if அந்த என்னன்னா அவங்க கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ட கொடுத்துட்டாங்க. நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க? என்னோட செட் என்ன? நான் உனக்கு ஆன்சரை கொடுத்துட்டேன். இது வரைக்கும் என்ன செட் கொடுத்துட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கேக்குறாங்க. இப்போ நான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டே கொடுக்குறேன். இதுல இருந்து நீ என்னோட செட்டை கண்டுபிடி அப்படின்னு. நல்லா தெரியும் ஆர்டர்ட் பேர்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இந்த இருக்குல இந்த ஏ இங்க ஃபர்ஸ்ட் ஏ இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து belongs to ஏ. என்னெல்லாம் இருக்கு? பி எஸ் பி மறுபடியும் போடணும்னு அவசியம் இல்லை. எம் பி கமா எம். அடுத்து செட் பி செகண்ட் QR யா QR டடா நல்லாவே பாத்துக்கலாம். நம்ம இதுல நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து 2, இதுல நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 2. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல என்ன இருக்கணும்? 2 cross 2 4 ஆர்டர்ட் பர்ஸ் இருக்கணும். 1 2 3 4 ஆர்டர்ட் பர்ஸ் இருக்கிறதா? ஓகே மேம் இவ்ளோ ஃபாஸ்டா பேசுறீங்க ரஜினி மாதிரி. who said then next if R is the set of all real numbers, R is the set of all real numbers, what do the Cartesian products R cross R and R cross R that is a triplet. இது வந்து pair, இது triplet. என்னமா கொடுத்திருக்காங்கங்கறீங்களா? Rனா என்னது? ரியல் நம்பர்ஸ். நம்பர் லைன்ஸ் படிச்சிருப்ப இல்லையா? நம்பர் லைன்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்ப 1 2 இதெல்லாம் என்னது? நேச்சுரல் நம்பர். அதோட ஒரு 0 தூக்கி போட்டோம்னா ஹோல் நம்பர். இவ்வளவுதான் இருக்கா? நம்பர் லைன்ஸ்ல இந்த சைடு -1 -2 blah blah -2 இதெல்லாம் என்னது? இங்க இருந்து இதெல்லாம் வந்தா இன்டீஜர்ஸ், இவெல்லாம் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ், இவெல்லாம் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். இவ்வளவுதான் இருக்குதா என்ன? இந்த 1 and 2 இடையில எவ்வளவு மில்லியன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? 1.1 1.5 இல்லையா? 3/2 நிறைய இருக்கும்ல. இவங்கெல்லாம் யாருது? ரேஷனல் நம்பர்ஸ். the name ratio rational p/q ஃபார்ம்ல இருக்கிறது ரேஷனல் நம்பர்ஸ். அப்ப இவன் எல்லாத்தையும் சேர்த்தா ரியல் நம்பர்ஸ். அதாவது n w q z மறந்துருச்சு. q ரியல் நம்பர்ஸ். மொத்த இந்த அது பேர் என்ன? வென் டயகிராம் வரைஞ்சோம்னா அந்த யூனிவர்சல் செட் இருக்குல்ல, யூனிவர்சல் செட்டோட நம்பர்ஸ் என்னன்னா ரியல் நம்பர்ஸ் தானே யூனிவர்சல் செட். ஓகேமா? யூனிவர்சல் செட் தான் ரியல் நம்பர்ஸ். எல்லா நம்பர்ஸையும் சேர்த்தது தான் ரியல் நம்பர்ஸ். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த உன்னோட செட்டு இது வரைக்கும் நம்ம என்ன ஒரு செட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்? 1 2 3 அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த பாருமா இதாமா என்னோட செட்டு. அதுல என்ன இருக்குன்னா மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து இப்படி ஆரம்பிச்சு -5 இந்த -4 -3/2 1 0 1 2 999 9 8 5 4 6 இன்ஃபினிட்டி இப்படி எல்லாமே இருக்குது என்னோட. இதுக்கு எப்படி நம்ம வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதுறது? விடிஞ்சிராது. நீயே யோசிச்சு பாரு. ஃபர்ஸ்ட் இது வந்து கவுண்டபிளா ஃபைனைட்டா? இல்லல்ல. அப்ப என்னதான் இதுக்கு ஆன்சர் எழுதுறது அப்படிங்கறியா? கிராஃப் படிச்சிருப்ப இல்லையா? x y இல்லையா? இங்க இருந்து -x -y இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிற எல்லாமே ரியல் நம்பர்ஸ் இல்லையா? இங்க இருந்து இங்க இருக்கிறது எல்லாமே ரியல் நம்பர்ஸ். வெரி பேட். வெயிட், I will draw neatly. Then go first. I don't have the set option. Okay, graph x y -x -y 0 infinity -infinity. இது வந்து ஒரு செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இல்லையா? இது வந்து ஒரு செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். அது ரெண்டுக்கும் எடுத்தோம்னா சப்போஸ் இது 1 1
இப்போ இங்க இருந்து எடுத்தோம்னா இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி இல்லையா? அப்ப இது எல்லாமே இருக்கும். இதுல இருக்கிற எல்லாமே சேர்ந்ததுதான் நம்மளோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஆர் கமா ஆர். இட் இஸ் a 2D, two dimensional ஸ்கொயர், ரெக்டாங்கிள் இதெல்லாம் 2 டைமென்ஷனல் தானே? இதெல்லாம் 2 டைமென்ஷனல் தானே? என்ன நடந்திருக்குன்னா, இந்த சைடு ஒரு ஆர், இந்த சைடு ஒரு ஆர், ஆர் கிராஸ் ஆர்ங்கிறது 2D, 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 2 dimensional. Now tell me, point is a dimension. Point is having any dimension? It is a dimensionless. Okay. அடுத்து triplet r cross r னா cube பார்த்திருக்கேன் இல்லையா? cube length, breadth, height இல்லையா? அதுதான் 3D இல்லையா? so r cross rங்கிறது 3D. இது வந்து r cross r, அதாவது ரியல் நம்பர் கிராஸ் ரியல் நம்பர். ரியல் நம்பருக்கும் இன்னொரு ஒரு செட் ஆஃப் இந்த செட்ல என்ன சொல்லிருக்காங்க? இந்த செட்ல வந்து ஆல் ரியல் நம்பர்ஸ், இந்த செட்லயும் ஆல் ரியல் நம்பர்ஸ் இருக்கு. ரெண்டுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்த்தோம்னா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா அதுதான் எல்லாமே இருக்கும். 2 டைமென்ஷன்ல இருக்கிற எல்லா நம்பர்ஸும். இது என்னது? 3D கியூப் இருக்கு இல்லையா? இன்னும் கொஞ்சம் பெரிய கிளாஸ்லாம் இன்ஜினியரிங் இல்லை இப்பவே படிப்பீங்க. X, Y, Z, R, 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 3D. Okay, so we go to next problem. Yeah, relations. இப்பதான் நமக்கு relations ஸ்டார்ட் ஆகுது. ரிலேஷன்னா என்ன? இதையும் இங்க இருக்கிற எலமெண்ட்டையும் இந்த செட் ஏல இருக்கிற எலமெண்ட்டையும் இந்த செட் பி ல இருக்கிற எலமெண்ட் என்ன மாதிரி எல்லாம் ரிலேட் ஆயிருக்குன்னு பாக்கலாம். செட் ஏல என்னெல்லாம் இருக்குப்பா? செட் ஏல ஏ கமா பி கமா சி இருக்கு. எஸ் மேம். பி ல என்ன இருக்கு? அலி, பானு, okay, Binay, I don't know how to pronounce this name. Chandra, then Divya. Okay, roll call மாதிரி. Okay, இவங்கலாம் இருக்காங்க. இப்போ இந்த A first element A வந்து யார் கூட ரிலேட் ஆயிருக்கு? அலி. ஓகே, B வந்து பானு கூடயும் பினாய் கூடயும் ரிலேட் ஆயிருக்கு. ஓகேயா? சி வந்து சந்திரா கூட ரிலேட் ஆயிருக்கு. டின்னு ஒண்ணு இல்லவே இல்ல. திவ்யாங்கிறது அம்போன்னு இருக்கு. ஓகேயா? இப்போ இந்த டயக்ராமுக்கு பேரு ஆரோ டயக்ராம்னு சொல்லுவாங்க. இந்த டயக்ராமுக்கு பேரு ஆரோ டயக்ராம். இந்த இதுக்குள்ள இப்படி எழுதுறது, இப்படி எழுதிட்டு இப்படி ரிலேட் பண்ணிருப்போம் நம்ம. இப்படி எப்படி இப்போ சொல்லலாமா? இதுக்குள்ள என்ன ரிலேஷனா இருக்கு? அவங்களோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர். இப்ப ஏல ஸ்டார்ட் பண்ற என்ன உங்க கிளாஸ் ரூம்ல ஏல ஸ்டார்ட் பண்ற நேம்ஸ் எல்லாம் ரிலேட் பண்றது, பில ஸ்டார்ட் பண்ற நேம்ஸ் எல்லாம் ரிலேட் பண்றது. அதுதான் இங்க நடந்திருக்கு. இங்க என்ன நடந்திருக்கு? ரிலேஷன் நடந்திருக்கு. என்ன ரிலேஷன் நடந்திருக்கு? ஏ கமா அலி. ஓகே, தென் பி கமா பானு, பி கமா பினாய், சி கமா சந்திரா. அவ்வளவுதான். அங்க திவ்யா அதுக்கு நமக்கு ரிலேட் பண்ணதுக்கு எதுவுமே இல்லை. இதான் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? உங்க கிளாஸ்ல ஏல ஸ்டார்ட் the names starts with letter A. Names start with letter B. A start. ஓகே, BC. இப்ப புரிஞ்சிருச்சு இல்லையா? இது இப்படிதான் ரிலேட் ஆயிருக்கு. இப்ப இதுல நிறைய ரொம்ப குட்டி குட்டி டெஃபினேஷன்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். அதென்ன இமேஜ் in ordered pair A cross B. Yes, second element is called the image of the first element. Second element is called the இந்த ஆர்டர்ட் பேர் இருக்கு இல்லையா? இப்போ ஏ கமா அலி இருக்கு இல்லையா? இதான ஒரு ஆர்டர்ட் பேர். இதுல இருக்கிற செகண்ட் எலமெண்ட் இருக்குல்ல, இந்த அலி, அதாவது இந்த இருக்கல்ல அலி, பானு, பினாய், சந்திரா இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா? இந்த செகண்ட் எலமெண்ட் கால்ட், அதுதான் இவ்வளவு நேரம் இப்படி சொல்லியிருக்காங்க, கால்ட் த இமேஜ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட். இந்த ஏயோட இமேஜ் அலி, இந்த பியோட இமேஜ் பானு. இமேஜ். அப்ப இவெல்லாம் இமேஜ்னா இந்த ஏபிசி எல்லாம் ப்ரீ இமேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, இமேஜ், ப்ரீ இமேஜ். ஓகே, இதான் ரொம்ப முக்கியமான அதுக்குள்ள போறோம். நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம செட்ஸ் வந்து ஈஸி தானே அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ரிலேஷன்லாம் அப்படிலாம் கிடையாது. இந்த ஃபவுண்டேஷன் இதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா தான் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ்ல போய் அதுக்கான அடித்தளமே இதுதான். ஏன்னா அங்க போய் முழிப்போம். அந்த ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்து இதோட டொமைன் என்ன அப்படின்னு கேட்பாங்க, இதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் டொமைன் ரேஞ்சுமே கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா
நம்ம பாடு ரொம்ப கஷ்டம். அதனால கேர்ஃபுல்லா கவனி. இதுக்கப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட். என்னடா 10th லெவல்ல தான் இருக்கு, 11th ஈஸியா தான்டா இருக்கு அப்படின்னு நினைச்சேன்னா you are a biggest fool. Okay, come on. Domain, set of all first elements in ordered pair. இப்போ ordered pairல இருக்கிற first element எல்லாம் domain அப்படின்னு சொல்லுவாங்க. A, 1, A, 2, B, 3 இப்படி இருந்துச்சுன்னா இந்த A and B இருக்கு இல்லையா, இந்த A and B இருக்கு இல்லையா, அதுதான் வந்து domain. domain. இந்த 1, 2, 3 இருக்கு, இந்த entire codomain. இது பேர் என்னது? codomain. இதுதான் இந்த first elements, ஒரு ordered pairல இருக்கிற first elements எல்லாம் domain. ஒரு ordered pairல இருக்கிற first elements எல்லாம் domain. அது எது கூட ரிலேட் ஆயிருக்கோ இந்த செட் B ல இவங்கெல்லாம் அந்த என்னது codomain. இன்னும் ரொம்ப நல்லா தெளிவா பார்க்கலாம். இப்போ codomain, the entire set B, the entire set B வந்து codomain. the entire set B என்னம்மா entire set B, entire set B தான். why the word entire set B தான் codomain. அதுக்குள்ள இப்ப பாரு, அதுக்குள்ள வந்து 1 6 சும்மா அம்போன்னு இருக்கு இல்லையா, இந்த 2 3 4 5 இருக்காங்கல்ல, இவங்க தான் ரேஞ்ச். இப்போ இந்த ரிலேஷன், இப்ப இந்த ரிலேஷன் எழுதலாமா? என்னென்ன இருக்கு அதுல? 1, 2, 2, 3, 3, 4, 4, 5. இதான் இந்த ரிலேஷன் இல்லையா? ஏக்கும் பிக்குமான ரிலேஷன் வந்து 1 வந்து 2 ஓட, 2 வந்து 3 ஓட, 3 வந்து 4 ஓட, 4 வந்து 5 ஓட ரிலேட் ஆயிருக்கு. அந்த கோடமைன்ல 1 to 6 வரைக்கும் இருக்கு. செட் B ல 1 to 6 வரைக்கும், அதுல 1 6 எதுலயுமே ரிலேட் ஆகல. சரியா? இப்ப எது ரிலேஷன்ல இருக்கிற செகண்ட் எலமெண்ட்ஸ் 2 3 4 5 இவங்கெல்லாம் யாரு? ரேஞ்ச். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ரேஞ்சும் டொமைனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லிட்டேன். ரேஞ்ச் வந்து 2, 3, 4, 5. அப்போ இந்த ரேஞ்ச் வந்து சப்செட் ஆஃப் கோடமைன் இல்லையா? ஆமா. ஏன்னா நம்மளோட கோடமைன்ல என்னெல்லாம் இருக்கும்? 1 2 3 4 5 6 இருக்கும் இல்லையா? அதுக்குள்ள இருக்கிற சப்செட்னா என்னது? அதுக்குள்ள இருக்கிற இந்த ரேஞ்ச். சம்டைம்ஸ் வந்து ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடமைனாவும் இருக்கலாம். சரியா? ஓகேயா? ஓகே. இப்ப என்னெல்லாம் பார்த்தோம்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ரிலேஷனா என்னன்னு பார்த்தோம். அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? ஆரோ டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னு பார்த்தோம். அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட், அந்த ஆர்டர்ட் பார்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ப்ரீ இமேஜ், செகண்ட் எலிமெண்ட் இமேஜ். ஒரு ரிலேஷன் இப்போ வந்து இந்த ரிலேஷன் ஃபார்ம் பண்ணிருக்கோம். அது இதுக்கு இப்போ இந்த ரிலேஷன் நம்ம வந்து ஒரு செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதணும்னா நம்ம எழுதலாமா? அந்த ரிலேஷன் நம்ம வந்து செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதலாமா? அதான் எக்ஸாம்பிள் 7ல இருக்கு. R is the relation. It is equal to the set of all ordered pairs. The set of all ordered pairs x, y such that y is equal to x plus 1. Y is equal to x plus 1. This is x, y. இல்லையா? என்னோட y என்னது இங்க? என்னோட y வந்து 2. 2 is equal to x plus 1. x என்னது? 1. 1 plus 1. Yeah. இதனோட 3. இங்க 3 தானே இதுல என்னோட x, y ல. y is equal to 3. 3 எப்படி வந்தது? என்னோட x plus 1. இந்த 3, 4. 4 தானே என்னோட y இங்க. 4 is equal to 3 plus 1. இதுதான் இந்த ரிலேஷனை நம்ம எழுதுற செட் பில்டர் ஃபார்ம். இது வந்து என்னது? ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதணும். நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதணும். அதே நம்ம செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதும்போது the set of all ordered pairs such that y is equal to, இதுதான் அதோட ரூல். ஒரு ரூல் இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா? செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதி பழகணும். அதான் எக்ஸ்பர்ட் ஆகணும். சரியா? ஏன்னா எல்லா ரிலேஷன், எல்லா ஃபங்க்ஷனையும் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுத முடியாது அப்படிங்கறத இம்பார்ட்டன்ட் நோட்டா அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதனால எப்பவுமே எந்த ஒரு ரிலேஷனும் ஃபங்க்ஷன் டக்குன்னு செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதி பழகிட்டேன்னா good. Okay. Domain, இந்த A செட் A ல இருக்கிறது என்னது? domain. The entire set B வந்து codomain. அந்த செட் B குள்ள எதெல்லாம் ரிலேட் ஆயிருக்கோ அவங்க வந்து யாரு? range. Come on. Next, write this relation.
இங்க ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இவனுக்கும் இந்த செட் இந்த இருக்கு இல்லையா, இந்த செட் ஏக்கும் இந்த செட் பிக்கும் என்ன ரிலேஷன் பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரோஸ்டர் ஃபார்ம் தான் நமக்கு ஈஸியா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? நம்ம ரோஸ்டர் ஃபார்மே ட்ரை பண்ணலாம். ஓகேயா? ரோஸ்டர் ஃபார்ம் ட்ரை பண்ணலாமா? ரிலேஷன் என்ன ரிலேஷன்? 9க்கும் 3க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. 9க்கும் 3க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. 9க்கும் -3க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. வா, இப்பவே புரிஞ்சிருச்சு இல்லையா? 4க்கும் 2க்கும் கனெக்ஷன் இருக்கு. 4க்கும் -2க்கும் கனெக்ஷன் இருக்கு. 25க்கும் 5க்கும் இருக்கு. தென் 25க்கும் -5க்கும் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் செட் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் செட் ஏ, இதெல்லாம் ஏ, அதுல இருக்கிற எக்ஸ் கமா ஒய். இப்ப இத பார்த்தோன்னே நம்ம எழுதிடலாம். இது வந்து ஸ்கொயர் ஆயிருக்கு இல்லையா? ஸ்கொயர் ஆகிருக்கு. அப்ப என்ன மாதிரி இருக்கும் செட் பில்டர் ஃபார்ம்? யாராவது டக்குன்னு எழுதி ஆன்சர் பண்ண பார்க்கலாம். செட் பில்டர் ஃபார்ம் எப்படி இருக்கு? ஆன்சர்ஸ் இருக்கு. யா, my relation R is equal to the set of x comma y, all ordered powers of x comma y such that என்னோட x வந்து is equal to y square, isn't it? And இன்னும் கொஞ்சம் இல்ல, இன்னும் ஃப்ளேவர் ஏத்தலாம். x belongs to natural number, y belongs to whole number. அப்படியா? ஹோல் நம்பர்லாம் ஜீரோல இருந்துல்ல, இன்டீஜர். ஓகே, இப்படி இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் ஏத்தலாம். ஓகேயா? இன்டீஜர் இசட்டா கியூ ஆமா? சரி, ஓகே, கியூ. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? என்ன நடந்திருக்கு? என்னோட எக்ஸ் இருக்கு இல்லையா, என்னோட எக்ஸ், அந்த எக்ஸ் இல்லம்மா, இந்த எக்ஸ் is equal to 9 இருக்கு இல்லையா, இந்த x is equal to 9 வந்து என்னோட y ஸ்கொயரா இருக்குது, 3 ஸ்கொயரா இருக்குது. அப்படிதானே? இங்க என்னோட y வந்து என்னது 3, என்னோட x வந்து 9. என்ன நடந்திருக்கு? என்னோட x is equal to y ஸ்கொயர் தான் என்னோட கண்டிஷன். என்னோட x 9 வந்து எப்படி வந்ததுன்னா என்னோட 3 ஸ்கொயராக வந்தது. -3 the whole square 9 தான். ஏன்னா நெகட்டிவ் நம்பரோட பவர் வந்து ஈவனா இருந்ததுன்னா it should be positive, right? நெகட்டிவ் நம்பரோட பவர் இருக்குல்ல, அந்த பவர் அது வந்து ஈவனா இருந்ததுன்னா ரிசல்ட் should be positive. Okay, understand? Shall we go to next sum? Yeah, ஏதோ இம்பார்ட்டன்ட் நோட் இருக்கு. செட் A, செட் B, possible subsets of A cross B. ஓகே, நம்பர் ஆஃப் A வந்து ஓகே. இப்போ ஒரு செட் A ல இப்போ இதுல பார்க்கலாமா? நம்பர் ஆஃப் A, ma'am change the color. Okay, I'll change my color. I couldn't change my color, but I can change my pen color. Bad joke. Okay, number of A எவ்வளோமா? 2. number of B எவ்வளோ? 3 and 4. ஆஹா, எண்ணிக்கைமா 2. சரியா? இப்போ என்ன சொல்லிருந்தோம், இதுல எத்தனை கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல எத்தனை ஆர்டர்ட் பவர்ஸ் இருக்கும்? n cross n a cross b ல 2 into 2 இல்லையா? so 4. ஓகேயா? இப்போ என்ன கேக்குறாங்கன்னா, அப்போ ரெண்டு செட் கொடுத்துட்டு இதுல எவ்வளவு பாசிபிள் ரிலேஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்னா 2 பவர் pq. அது என்ன pq? இதுதான் p, இதுதான் q. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வருது இல்லையா? இத பவர்ல போடணும். சரியா? 2 பவர் 4 ரிலேஷன்ஸ், பாசிபிள் ரிலேஷன்ஸ் உருவாக்கலாம். எவ்வளவு பாசிபிள் ரிலேஷன்ஸ் கிடைக்கும் ஃபார் தீஸ் 2 செட்ஸ்? இந்த ரெண்டு, அதாவது என்னன்னா 2 இதை மல்டிப்ளை, இதுக்கு தான் கூட ஒரு நம்பர் போடும். எதுக்கு எல்லாத்துலயும் இது ஒரு 5 போட்டுக்கப்பா, இல்ல 3 இருக்கட்டும். 2 into 3 எவ்வளவு? 6. 2 பவர் 6 ரிலேஷன்ஸ் உருவாக்கலாம். இந்த 2 மாதிரி ஒரு இரிட்டேட்டிங் ஃபெல்லோ எதுவுமே இருக்காது. ஓகேயா? the only even prime number is 2. ஓகே ஓகே, எனக்கு 2 பார்த்தா அதான் ஞாபகம் வரும். ஓகே, இப்போ செட் A, செட் B. செட் A ல இருந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து, இப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் P, இதான் P. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் Q செட் B ல வந்து, அப்ப நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கிற ஆர்டர்ட் பவர்ஸ் வந்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும். 2 into 2 4. இப்போ அதே நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் வேணும்னா 2 பவர் PQ, 2 பவர் PQ, 2 பவர் 4. எவ்வளவு பாசிபிள் ரிலேஷன்ஸ்? I need some water. Wait a minute. நம்ம நம்பர் ஆஃப் ஃபார் த given 2 செட்ஸ்க்கு வந்து என்னென்ன பாசிபிள் ரிலேஷன்ஸ்லாம் இருக்குங்கிறதுக்காக பார்த்தோம். 2 பவர் PQ, number of elements in set A is P, number of elements in set B is Q. So number of ordered pairs in the Cartesian product A cross B is equal to P into Q.
So the possible number of relations for these two given sets is equal to 2 part PQ. Okay. அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் ரிலேஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. எக்ஸசைஸ் இருக்கு. எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் ஆன்சர்ஸ்லாம் நான் தனியா செப்பரேட் வீடியோஸ்ல போடுறேன். ஜஸ்ட் தியரி கிளாஸ். ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் கொடுத்துருக்காங்களே. A relation R from A to A. ஒரு நம்ம என்ன சொல்றோம், ரெண்டு செட் ஏக்கும் செட் பிக்கும் தான் ரிலேஷன் பார்க்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது செட் ஏக்கும் ஏக்குமே ரிலேஷன் பார்த்துக்கலாம். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஏ ஆன் ஏவும் நம்ம பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஐ திங்க் கிளாஸஸ் ஓவர் டைம் ஆச்சு. ஃபங்க்ஷன்ஸ் வந்து செப்பரேட்டா பார்க்கலாம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம ரிலேஷன்ஸ் பார்த்துருந்தோம். பேசிக்ஸ் ஆஃப் செட்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம். there are from the beginning. Yeah, relations, Cartesian products of sets, ordered pair, ordered triplet, அப்புறம் வேற என்ன, அதுக்கும் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தோம். அப்புறம் ஆர்டர்ட் பேர்ல வந்து கரஸ்பாண்டிங், இப்ப ரெண்டு பேர் ரெண்டு ஆர்டர்ட் பேர்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஈக்குவல், அதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஈக்குவல்னு பார்த்தோம். தென் ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இப்போ given set to P and Q இருக்கு. P cross Q is not equal to Q cross P ன்னு பார்த்தோம். Then yeah, this is somewhat important. எனக்கு இதுல பிடிச்சதே இந்த சம் தான். Then yeah, almost we covered everything. Yeah, relation ரெண்டு இந்த செட் A செட் B க்கு இருக்கிற ரிலேஷன் வந்து ஆரோ டயகிராமா ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ப்ரீ இமேஜ், இந்த செகண்ட் எலிமெண்ட் வந்து இமேஜ்னு சொல்லுவோம். The Ali is the image of the A, this A ஓடது. இந்த செட் இதுல இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். செட் ஏல இருக்கிறது எல்லாமே டொமைன், செட் பில இருக்கிற எல்லாமே இந்த என்டையர் செட் டொமைன். நல்லா ஞாபகம், என்டையர் வேர்டு, என்டையர் செட் இஸ் கோடொமைன். அதுக்குள்ள இருக்கிற இந்த ரிலேஷன் வந்து ரேஞ்ச் ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு பி கோடொமைனா இருக்கலாம். இங்க வந்து ரேஞ்ச் வந்து சப்செட் ஆஃப் பி, அதாவது சப்செட் ஆஃப் கோடொமைன். ஏன்னா 1ம் 6ம் லெஃப்ட் ஆயிருக்கு. சரியா? ஓகே. தென் அவ்வளவுதான், கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஓகே, எவ்வளவு பாசிபிள் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் உருவாக்கலாம் அப்படிங்கறத பார்த்தோம். ஃபங்க்ஷன்ஸை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். டிஸ்பர்ஸ்ட்.